ஹாய் எவ்ரிவன். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பில்வா பாஸ்கர் மேலே நம்ம கேஸ் போட்டிருக்கோம். ஓவரால் வேர்ல்டுலேயே பாகிஸ்தான் தீவிரவாதின்ட்டு. ஜெயலலிதாவோட அசட்லாம் இப்படி தான். கோல்டெல்லாம் வந்து லாரி செயின், கீ செயின். சசிகலா வந்து என்னோடய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி அப்பயே அப்புறம் பினாமி நேமில் எல்லா அசட்டையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லாரியாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லாரியாக வந்து அவங்க பொண்ணுங்களுக்கு எல்லாருக்கும் பொண்ணு வேலைக்காரியாக இருந்த மஞ்சுமா மோகன், மஞ்சுளா சிங்காரத்தோட அக்கா பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து பரமேஸ்வரியோட பொண்ணு நந்தினி, அதோட பேத்தி வந்து பார்த்திங்கன்னா பிரக்யா மார்ட்டின். இது பத்தாததுக்கு சசிகலா பேரில் வந்து நிறைய கோல்டு. பாஸ்கருக்கே தெரிஞ்ச வேலைக்காரி அப்போயே வந்தவங்க ரம்யா கிருஷ்ணன், அவங்களுக்கு கோல்டு. தீபிகா படுகோன் கிட்ட இந்த கோல்டு எல்லாத்தையும் வந்து அடித்து பிடுங்கியிருக்காங்க பாஸ்கரோட சர்வன்ஸ் எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி கோல்டு எல்லாத்தையும் திருடி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி சின்னதாக பில்வா பாஸ்கர் அவங்களோட மஞ்சுமா மோகனுக்கு வந்து கோல்டு ட்ரெஸ்ஸே வைக்கிற ஷாப்பு. சசிகலா திருடின அசட் வந்து பார்த்திங்கன்னா 30 kilograms. அப்பயே 2017 உடனே சாகடிச்சு 16 மர்டர் பண்ணி அது எல்லாத்தையும் திருடினது. ஓவராலாக வந்து இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே சப்மிட் பண்ணல, இன்னும் தான் திருடுறாங்க. ஆர்கே நகர் கீதா சிட்டடல் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கோல்டு அமௌண்ட் திருடின்னு இருக்காங்க. அது எங்கள் ஓன் அமௌண்ட்டில் கீதா ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் சோபன் பாபு நாயுடு அப்பத்துலேருந்து வச்சுது. உயிரோடு இருக்கவங்க எல்லோரும் செத்து போயிட்டாங்க. ஜெயலலிதா, திரௌபதி முர்மு தமிழ்நாட்டில் அவ்வளோ அக்கிரமம் பண்ணி எல்லாத்தையும் சீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர் நந்தினி ஜுவல்லர்ஸு, ஹைதராபாத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்புவை மஞ்சுமா மோகன் கூட நடிக்க வச்சு தலை ஆக்சிடென்ட் பண்ணது நான் 2016 நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க சர்வன்ஸ் எல்லாம் சேவாவாக போங்க. பாஸ்கரோட ஒரே ஐடியா 2016 எப்போ நீயா அந்த மூஞ்சிலாம் வரும்போது நீங்கள்லாம் இது மாதிரிலாம் வேஷம் போட்டுன்னு திருடலாம், எவ்வளவோ திருடலான்னு பூஸ்ட் பண்ணி பாஸ்கர் வந்து அவனோட குப்பைக்கார புத்தியை காமிச்சிருக்கான். அவன் தான் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே. இப்போ வந்து பார்த்திங்க ஆறவங்கெல்லாம் கொல்றதுக்கு நார்த் இந்தியாவில் தெரியாதவங்கள. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயுர்வேதா, சித்தா மெடிசன், யோகா மடமா பாஸ்கருக்கு போய் பில்வா பாஸ்கர் ஃபேஸ்புக், பில்வா பாஸ்கர் ஆயுர்வேதிக், அப்புறம் வந்து யோகா மண்டப், இதெல்லாம் வந்து சகிக்க முடியும். பில்வாவையும் நக்கி வெளிநாட்டுக்கு பண்ணுறாராம் இதுலேருந்து மெடிசன் கண்டுபிடிக்கிறேன்னு. இதெல்லாம் காதில் கேட்காத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு காதுக்கு ஒரு எண்ணெய் விட்டு காது கேட்காத மாதிரி பண்ணிடுறாராம் ஹியர் பண்ணுறவங்களுக்கு. இதுதான். அதே மாதிரி இந்த நரம்புலேருந்து தானே நிறைய ரோபோட் கனெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு நரம்பில் நேற்று குத்தி ஃபுல்லாக ஊசி. காட் இஸ் தேர், யாரும் பயப்பட நிறைய பேருக்கு பண்ணியிருக்கான்னு எனக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. ப்ரே பண்ணுங்க நல்லா பாஸ்கர் கிட்டேருந்து. அவனை பார்க்கும்போது தெரியாத மாதிரி இருங்க. குருவாஞ்சேரியில் பயமாகவும் கூட இருக்கும். நம்ம எப்படி பில்வா பாஸ்கரை வந்து மறக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமோ, இப்போ வரைக்கும் இந்த எல்லா வேலைக்கும் பின்னாடி இருக்கிறது பாஸ்கர் மட்டும்தான். சசிகலாவே கூட கீதா வந்து பிஎம்டபிள்யூவில் ரிசர்ச் பண்ண போதா அப்படின்னு லைட்டாக சொன்னது தான். அதை இவரு தான் வெயிட்டாக எடுத்துன்னு, அப்போனா எவ்வளோ வேணாலும் நான் திருடுவேனே, அந்த பிஎம்டபிள்யூவும் திருடுவேன், அது மூலியமாக எல்லா சொத்தையும் திருடுவேன். திருப்பதியில் வந்து எப்போல்லாம் கீதா வரணும்னு நானே பாதுகாப்பு கொடுப்பேன், கண்ணு வைக்காதீங்கன்னு சின்ன அல்பமான விஷயம்லாம் பேசிட்டு இங்கே வந்து கோல்டு எடுத்தது எப்படி 3 கிணறு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்றதை தான் அப்படி சொல்லியிருக்கான். 3 கிணறையும் வந்து திருவள்ளூர், காஞ்சிபுரம் அங்கேருந்து போகிற ட்ரைனேஜ் எங்கேருந்து லிங்க் ஆகுது, ஒன்றுத்துலேருந்து ஒன்று அப்படின்றது எல்லாம் சும்மாவே ஊர் சுற்றிட்டு இருக்கா இவன். எல்லாத்தையும் வேடிக்கை பாரு போய். சசிகலா வந்து என்கிட்ட கேட்காத, நீயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சின்ன வயசுலேருந்து அமிச்ச மாதிரி பாஸ்கர் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து எங்கேருந்து எந்த ரூட் போகுது, எந்த உண்டியல் காசு எப்படி போகும் அப்படின்றத எல்லாத்தையும் இப்போ பண்ணி திருப்பதியில் கோல்டு காணாமல் போகிறதுக்கு முக்கிய காரணமே பாஸ்கர் தான். முக ஸ்டாலின், மஞ்சுமா மோகன், நந்தினி, சின்ன பசங்க எல்லாரையும் வெறுப்பேற்றிட்டு நான் சொல்கிறத கேட்கலாம் சாவடிச்சிடுவேன்னு அவனோட அந்த பில்வா குரூப்போட டெய்லி டார்ச்சர் பண்ணுறதே பாஸ்கர் மட்டும்தான். கோல்டெல்லாம் வந்து இந்த பினாமி நேமில் பாஸ்கர் எடுத்து வைக்கிறானோ சசிகலா மூலியமாக ஏடிஎம்கேவோட பிளட்டு மாதிரி இருந்தவங்க எல்லாரையுமே இப்போ வந்து பினாமியாக மாற்றி அவங்களையும் சாகடிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கேஸில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருந்தணும் ஆனால் திருந்தக்கூடாது அப்படின்ற முடிவில்